கரூர் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள குடிநீர் பஞ்சத்தையும் ஆற்று மணல் கொள்ளையால் காணாமல் போகும் நிலத்தடி நீர் குறித்தும் விரிவாக விவரிக்கிறது இன்றைய நீரும் நிலமும் சிறப்பு தொகுப்பு. வேகாத வெயில்ல நொந்து நூலாகி தண்ணீருக்காக ஊர் ஊராய் சுற்றித் திரியும் கிராமத்து மக்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனை என்றால் இப்போது குடிநீர் பஞ்சம் அவர்களின் உயிரை அறுக்க தொடங்கியிருக்கு. ஆமா, கரூர் மாவட்டத்தின் பல கிராமங்கள் தாகத்தோட தவிச்சு கிடக்கிறத பார்க்க முடியுது. 10 நாளைக்கு ஒரு முறை ஊருக்கு வரும் தண்ணீர் லாரியை எதிர்பார்த்து கண்கள் பூத்து கிடக்குதுன்னு சொல்றாங்க. காவிரி கரையெல்லாம் காணல் நீர். மாயனூர் தடுப்பணைக்கு பக்கத்திலேயே லாரி லாரியா ஆற்று மணலை வரம்பு மீறி அள்ளிக்கிட்டு போறதால தங்களோட நிலத்தடி நீர் சுத்தமா காணாம போச்சுதுன்னு சொல்றாங்க. தண்ணி ஊனிலும் கண்டுக்கிறது இல்லை, பஞ்சாயத்திலையும் கண்டுக்கிறது இல்லை, தலைவரும் கண்டுக்கிறது இல்லைங்க. எங்களுக்கு நல்ல தண்ணியும் இல்லை, காவேரி தண்ணியும் இல்லை. எங்களுக்கு ஆடு மாடு வச்சு எப்படி சமாளிக்கிறது? எங்களுக்கு தண்ணியே வாரது இல்லைங்க. நல்ல தண்ணி அதெல்லாம் குடிக்கிறதுக்கு வாரது இல்லைங்க. இந்த மாவட்டத்தை விட்டு அந்த மாவட்டத்தில் போய் நாங்கள் தண்ணி கொண்டாந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறோமுங்க. தண்ணிக்கு நம்ம அலங்கோடப்படுறோமுங்க. எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் பார்த்து விடுங்க. எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. காவேரி தண்ணி 5 நாளைக்கு 6 நாளைக்கு ஒருக்கா வருங்க. 4 குடம் 6 குடம் தான் வருங்க. அது ஒன்றும் சமாளிக்க முடியலைங்க. லாரிகள் மூலமாகவும் மாட்டு வண்டிகள் மூலமாகவும் ஆற்று மணலை அள்ளுறதால வரப்போகிற கோடை காலத்தை எப்படி சமாளிக்க முடியும்னு தெரியாமல் குழம்பி நிற்கிறாங்க. எங்கேயோ இருக்கிற தூரத்தில் இருக்கிற மதுரை, ராமநாதபுரம், சென்னை இதுக்கு உறிஞ்சி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபேக்டரிஸுக்கு உறிஞ்சி எடுக்கிறோம். அப்புறம் பஞ்சாயத்துகளுக்கு உறிஞ்சி எடுக்கிறோம். இந்த சீத்தமுள் தைல மரங்கள் உறிஞ்சி எடுக்கின்றன. ஆக நிலத்தடி நீர் பல வகையிலுமே வீணாக போகிறதுனால தான் மேட்டூரிலிருந்து ஒரு 3000 கனஅடி விட்டாங்கன்னா மாயனூர் பெட்ரோக்லேட்டருக்கு 2500 கனஅடி வரும். நான் 1957 பிடபிள்யூடியில் மாயனூரில் வேலையாக இருந்தேன். இன்னைக்கு 3000 கனஅடி இங்கே விட்டால் 500 கனஅடி கூட மாயனூருக்கு வர மாட்டேங்கிறது. அந்த 500 கனஅடி கூட கல்லணைக்கு போக மாட்டேங்கிறது. காரணம் என்னென்னா, நிலத்தடி நீரை எவ்வளவு வழியெல்லாம் சுரண்டலாமோ சுரண்டதுனால காவேரி மேலாக கிழமையில் ஓடுறத விட மேலும் கீழுமா கீழே போய்கிட்டே இருக்கு. வர தண்ணி அது உறிஞ்சி குடிச்சுக்கிட்டே இருக்கு. காவிரி தண்ணீர் பாய்ஞ்ச இடங்கள்ல இன்னைக்கு சீமை கருவேல மரங்கள் மண்டி கிடக்கு. காய்ந்து கட்டாந்தரையா கிடக்கும் இந்த பகுதி மழைக்காக வாய்ப்பிழந்து கிடக்கிற வேதனை. தண்ணியே இல்லைங்க, யாரும் போட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நானும் பல மரம் சொல்லிட்டு இருந்தேங்க. தண்ணி இல்லாத நாங்கள் இந்த உப்பு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோங்க. ஆற்று தண்ணி 8 நாளைக்கு ஒருக்கா வருதுங்க. 8 நாளைக்கு ஒரு தண்ணி குடிச்சு நாங்கள் என்ன செய்யறது? கவர்மெண்ட்டில் என்னங்கிறாங்க, நல்லா தண்ணி குடிங்க, அப்போ தான் நோய் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் நாங்கள் இந்த ஆற்று தண்ணி 8 நாளைக்கு ஒருக்கா வர தண்ணி தான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறோங்க. இதை உடனே ட்ரிப் எடுத்து எங்களுக்கு தண்ணி நல்ல தண்ணி போட்டு கொடுக்கணுங்க. இப்போவே காற்று அனலா வீச தொடங்கி இருக்கு. அந்த ஊருக்கு போகும் வழியெல்லாம் கருவை மரங்களும் உப்பு தண்ணீரும் ஆக்கிரமிச்சிருக்கு. ஒரு பக்கம் சாயக்கழிவும் அவர்களுக்கு சவக்குழியை வெட்டிக்கிட்டு இருக்கு. சாயப்பட்ட தண்ணினால தான் எங்களுக்கு நோய்வே பரவுதுங்க. சாயப்பட்ட தண்ணினால ஆடு மாடு மனுஷனுக்கு எல்லாம் நோய் பரவும். ஆற்றுல போய் இறங்கிட்டு வந்தாவே நோய் வந்துடுதுங்க. 100 நாள் வேலை இல்லைன்னா இன்னைக்கு பல குடும்பங்கள் தெருவுக்கே வந்திருக்கும்னு சொல்றாங்க. வாரத்தில் 2 நாள் 3 நாள் தான் தண்ணி வருது. தண்ணியே கிடைக்கிறது இல்லை. நாங்கள் 100 நாள் வேலைக்கு வாரமுங்க ஒரு 2 கிலோ 3 கிலோமீட்டர் போய் தண்ணி கொண்டு வந்து கண்ணுக்கு ஊற்றிக்கிட்டு இருக்கிறவங்க. தண்ணி வேணும். கால்நடைகளுக்கு தண்ணீர் இல்லை. தொண்டையின் வறட்சியை போக்கிக்க வழி இல்லை. கிடைக்கிற 2-3 குடத்து தண்ணீரை கிட்டத்தட்ட 3 நாளைக்கு மேலே வச்சு பயன்படுத்துறதா சொல்றாங்க. எங்கள் ஊருக்கு காவேரி தண்ணி சரியா இப்போ நாள் 4 நாளைக்கு ஒருக்கா 5 நாளைக்கு ஒருக்கா ஆளுக்கு 10 குடம் வருது. அதுக்கு முன்னே தண்ணியே அறவே வரல. தண்ணிக்கு ரொம்ப சிரமம். தண்ணி எங்கள் ஊரை சுற்றி பார்த்தீங்கன்னா 2-3 போர் போட்டிருக்கிறாங்க. அந்த போரில் பூரா உப்பு தண்ணி தான். எங்கள் ஊர்லேருந்து 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு போர் போட்டிருக்கிறாங்க. அந்த தண்ணியில் அந்த தண்ணி 5 நாளைக்கு ஒருக்கா ஆளுக்கு 2 குடம் 3 குடம் வருது. அதுலேயும் தண்ணி சரியாக வரமாட்டேங்குது. கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காட்டாம்பட்டி, துக்காச்சிப்பட்டி, புதூர் உள்ளிட்ட கிராமங்களில் கடும் வறட்சி. மணல் இருந்தாலே எங்கள் கிணத்துல தண்ணி இருக்கும். அந்த மணலும் இல்லை. அதுவும் ஆக மேன்மேடு மிஸ்டேக்குங்கிற மாதிரி எவ்வளவு வழியிலே காவேரியை கொல்லலாமோ
அப்படி காவேரியை கொள்கிறோம். காவேரியை கொள்றதுனால ஒரு சொட்டு தண்ணி இல்லை, அதனால் கிணத்துல தண்ணி இல்லை, வாய்க்காலில் தண்ணி இல்லை, விவசாயம் அப்புறம் விட்டுருங்க, ட்ராட்டுக்கிட்டு குடிக்கவே தண்ணி இல்லை. வெயில்னு கூட பார்க்காம குடத்தோட தண்ணீருக்காக மக்கள் அலைஞ்சு திரிகிறாங்க. இந்த மக்களின் பிரச்சனையை உடனடியாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கவனிப்பாங்கன்னு கேட்குறாங்க. தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க நிச்சயம் வழி கிடைக்கணும். வழியை நாமளும் உருவாக்கணும்.